ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் வந்து ஒசூர் கனெக்ட்டுங்கிற ஒரு கம்யூனிட்டியில் ரெகுலராக வந்து சிக்னல்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். லாஸ்ட் வந்து ஒரு ஒரு 2-3 மந்த்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6 காயின் வந்து ஸ்ட்ராங்காக சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லா காயினும் வந்து அப்சைடில் தான் இருக்குது. ஸோ அதில் ஒரு காயினில் தான் சொல்ல போகிறேன். ஸோ அந்த காயின் வந்து எப்படி வந்து உங்களால் வந்து ஒரு 1000 பிகேட் வந்து ஜியோடெஸ்ட்டில் ஏர்ன் பண்ண முடியுங்கிறத வந்து ஃபஸ்ட் சொல்கிறேன். இது வந்து ஒரு கான்டெஸ்ட்டு. இந்த கான்டெஸ்ட் வந்து வந்து May 22 எண்ட் ஆகுது. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபண்டமெண்டலாக சொல்ல போகிறேன். ஒரு மீன் காயினில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம், பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். இதை விட யூட்டிலிட்டி காயினில் எத்தனை பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. யூட்டிலிட்டி காயினில் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஷார்ட் டேர்மில் பெரிய ப்ராஃபிட் 10x 20x ப்ராஃபிட் வரலினாலும் லாங் டேர்மில் உங்கள் போர்ட்ஃபோலியோ சேஃபாக இருக்கும். உங்களால் வந்து ஒரு டீசெண்டான ஒரு ப்ராஃபிட்டை வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிகெட் வந்து பார்த்தீங்கன்னா பிகெட்டை பற்றி நான் நிறைய சொல்ல தேவையில்ல. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஃபிசிக்கலில் ஆதார் கார்டு இருக்குது, பேன் கார்டு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு லோன் கொடுக்கறதுக்கு என்ன மாதிரி ஒரு விஷயம் கிடைக்கிது உங்களுக்கு. வந்து வெரிஃபை பண்ணி தான் உங்களுக்கு லோன் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி வந்து ஃப்யூச்சரில் ஒரு டேட்டா ட்ரிவனில் ஒரு ஏஐ வச்சு ஒரு டேட்டாவை லிவரேஜ் பண்ணி இந்த ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு ப்ராஜெக்ட்ஸ் வந்து நல்லா இருக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இந்த ஸ்கோர் கொடுக்கறது, இதை இந்த டேட்டாவை வச்சு வாட் எவர் பண்ண முடியும் கிரிப்டோ வேர்ல்டில் அப்படிங்கிற ஏஐ ப்ளஸ் டேட்டா அனாலிட்டிக் ஒரு கம்பெனி தான் வந்து பிட்ட்ரெண்ட்ஸு. இதோட ஃபவுண்டர் வந்து தமிழ்நாடு தான். எத்தனை பேர் வந்து விஜய் பிரவீன் அஃபீஷியலை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கீங்க? இவர் தான் வந்து இந்த பிகெட்டோட ஃபவுண்டர். ஸோ இதுக்கப்புறம் வந்து பிட்ஸ்கிரைன்ஸோட அஃபிஷியல் சைட்டை ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து ஒரு காயின் பேஸ் பேக் பண்ண ஒரு ப்ராஜெக்ட். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் தர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ December 2024 இந்த காயின் வந்து 12 to 14 rupees வரை ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி அது 2 rupeesல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரீசன் ஆஃப் மார்க்கெட் கண்டிஷன். ஓகே, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். எல்லா ப்ராஜெக்ட்ஸில் இறங்கும். நீ எனி ப்ராஜெக்ட் டாப் 10ல் இருக்கிற எல்லா ப்ராஜெக்ட்டும் இறங்குச்சு. ஸோ சிமிலர் வந்து இந்த பிகெட்டுங்கிற ப்ராஜெக்ட்ஸும் வந்து கீழே போயிருக்கு. பட் ஆனால் $12 to $14 போகுமான்னு கேட்டிங்களா? டெஃபினட்டாக போகும். ஸோ அது எத்தனை எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பாருங்கள். மல்டிபிள் எக்ஸ்சேஞ்சில் இருக்குது. டாப் எக்ஸ்சேஞ்சில் மட்டும்தான் நான் வரல, கூடிய சீக்கிரம் வந்து டாப் எக்ஸ்சேஞ்சில் வந்துடும். ஸோ இப்போது எப்படி வந்து 1000 பிகெட் ஏர்ன் பண்ணுறதுங்கிற ஃபஸ்ட்டு சொல்கிறேன். வந்து இப்போ 2 rupeesல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் ஒரு 10,000 rupeesக்கு வந்து பிகெட் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 5K பிகெட் கிடைக்கும். ஸோ அப்போ நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து ஹோல்டு பண்ணுறீங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஷார்ட் டேர்மில், அதாவது 3 days 4 days இல்லைனா வந்து ஒரு 1 week 10,000 rupees வாங்குறீங்க, 11,000 rupeesக்கு செல் ஆர்டர் போகிறீங்க. பை ஆர்டர் வந்து 10,000, செல் ஆர்டர் வந்து 11,000. அப்போது சடனாக மார்க்கெட் அப்பா இருப்போ ஆட்டோமேட்டிக்காக செல் ஆகிடும். உங்களுக்கான ப்ராஃபிட் 1000 rupees ப்ராஃபிட் வந்துடும். ஸோ இது ஒரு டைப்பு. இல்லைன்னா வந்து ஒரு 25,000க்கு வாங்குறீங்க, 25,000க்கு வாங்கிட்டு ஒரு 27,000க்கு செல் ஆர்டர் போடுறீங்க. அப்போது 25,000க்கு ஒர்த் ஆஃப் பிகெட் நீங்கள் வாங்கிட்டு 27க்கு போகிறப்போ உங்களுக்கு 2,000 rupees ப்ராஃபிட் வரும். இதை வந்து நீங்கள் இந்த கான்டெஸ்ட்டோட லீடர் போர்டுக்கு எலிஜிபிள் ஆயிருவீங்க. இந்த லீடர் போர்டில் வரப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நீங்கள் டாப் ட்ரேடராக வரீங்கன்னா இது ப்ராப்பராக வந்து இது வந்து எக்ஸாம் நீங்கள் 500 பண்ணலாம், 100 பண்ணலாம். ஸோ நீங்கள் 5,000 பண்ணலாம். பட் ஆனால் நீங்கள் எதில் பண்ணுறீங்களோ ப்ராபபிலிட்டி அதிகம். 50,000 பண்ண ஒரே டைமில் நீங்கள் பை எடுத்தால் போதும். செல் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் இந்த கான்டெஸ்ட்டில் எலிஜிபிள் ஆயிருவீங்க. ஸோ நீங்கள் ஒரு ட்ரேடராக இருக்கலாம், இல்லை ஒரு நல்ல ப்ராஜெக்ட்ஸை பார்த்துட்டு இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பார்த்துருப்பீங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. பட் கிரிப்டோவில் இந்த மாதிரி வந்து ஸ்ட்ராங்காக யூட்டிலிட்டி இருக்கிற ப்ராஜெக்ட்டை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும்னா இந்த ப்ராஜெக்ட்டை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ நான் வந்து இந்த ரேட்டுக்கு நான் 12 rupees 14 rupees போயிடும் நீங்கள் பெரிய ப்ராஃபிட் பண்ணலாம் நான் சொல்லலை. ஜஸ்ட் வந்து நீங்கள் ஒரு 25,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஜஸ்ட் வந்து ஒரு 4 rupees போகிறப்பவே உங்களோட கேபிட்டல் சேஃப் ஆகிடும். அந்த டைமில் உங்கள் கேபிட்டலை வெளியே எடுத்துருங்க. அப்போ அதுக்கப்புறம் இருக்கிற உங்களோட ப்ராஃபிட்டை ஹோல்டு பண்ணுங்க. ஒரு 14-15 rupees வரலாம். அப்போ வந்து ஒரு 50% சேவ் பண்ணுங்க. அப்போ வந்து உங்களுக்கு நார்மலாகவே வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு பின் காயினில் ட்ரேட் பண்ணி ஒரு ப்ராஃபிட் பார்க்குறீங்கிறத விட ஒரு நல்ல காயினில் ஒரு நல்ல எக்கோசிஸ்டம் இருக்கிற ப்ராஜெக்ட்ஸை இன்வெஸ்ட் பண்ணி லாங் டேர்மில் ஹோல்டு பண்ணி ஒரு ப்ராஃபிட் பாருங்கள். இது வந்து உங்களுக்கு லாங் டேர்முக்கு ஒர்க் ஆகும். ஷார்ட் டேர்மை விட லாங் டேர்முக்கு ஒர்க் ஆகும். ஸோ ஃபவுண்டரோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு விஜய் பிரவீன் அஃபிஷியல் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிட்ஸ்கிரைன்ஸோட அப்டேட் தெரிஞ்சிருக்கு, இந்த சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய கம்யூனிட்டிஸில் வந்து ஜாயின் பண்ணிக்க ஆக்டிவாக நம்ம வந்து சிக்னல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.